பாண்டியன் ஸ்டோர்ஸோட எபிசோட் மயிலுக்கிட்ட அவங்களுடைய அம்மா அவங்களுடைய குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா எல்லாரும் முன்னாடி இப்படி வந்து அவங்க பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு, என்னடி பண்ணுறது, கடை வாங்கிட்டோம், எல்லாத்தையும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தானே ஆகணுன்றாங்க. கடை வாங்கியிருக்கோம் இல்லையான்றாங்க. இது என்னடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டுக்காரி வந்து என்ன பேச்சு வச்சுட்டு போனால் தெரியுமா, அதை விட இதெல்லாமே கம்மி தான்றாங்க. என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, இவ்வளோ நடந்திருக்குன்றாங்க. பின்ன வேற என்ன பண்ணுறது, உன் கல்யாணத்துக்காக அவ்வளோ வாங்கியிருக்கேன்டி கடவுன்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள கேட்க தாண்டி செய்வாங்க, கேட்காத போய் இருப்பாங்களா அப்படின்னுவாங்க. தான் அம்மாவுடைய சூழ்நிலையை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா எங்கே போயிட்டாரு, அந்த மனுஷன் கடைக்கு போயிட்டாரு அப்படின்றாங்க. சொன்னால் அவனுக்கு கோவம் வருதாண்டி, ஆனால் வேறு வழி இல்லை, நம்மளுடைய வீட்டோடைய நிலைமையை நீயே பார்த்த இல்லைன்றாங்க. பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, அதனால தான் சரி நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, மளிகை பொருள் டிகாஷன் வச்சு எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அம்மாவும் அப்பாவும் இந்த நிலைமையில் இருக்காங்க. இப்போ வந்து கடைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பாகிட்டும், வேண்டாம் எதுவும் சொல்ல வேண்டான்னு மயிறு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா மீனாவுடைய அப்பா வந்து பேசுறதுக்காக வருவாங்க. மீனா கிட்ட அவங்க செய்கிற வேலை செய்கிற இடத்துக்கே போகிறாங்க. அப்பா என்னப்பா விஷயம், என்கிட்ட பேசணும்னு வந்தீங்களா? ஆமாம்மா மீனா, அவங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்றாங்க. இங்கே பாரும்மா, உனக்கு கோட்ரஸ் வந்திருக்குல்ல, ஏன் நீ அதை வேண்டான்னு சொல்கிற, தனியாக அங்கே போக மாட்டேன்னு சொல்கிற, யாருப்பா சொன்னது? உங்கள் மாப்பிள்ளையா? ஆமாம் மாப்பிள்ளை தான் சொன்னார், நீ பண்ணிட்டு இருக்கிறதும் தப்பு தானே, நீ ஏன் மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி செய்யக்கூடாதுன்றாங்க. அந்த கோட்ரஸ்க்கே போயிட்டு நீங்கள் தங்கிக்கலாம்ல. அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்கப்பா, எனக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை விட்டு போக சொல்கிறீங்களா? எனக்கு அந்த குடும்பமே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அந்த குடும்பத்தை விட்டு போக எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. செந்தில் தான் சொல்லிட்டு இருக்கான்னா நீங்களும் அது பேச்சு கேட்டுட்டு இருக்காதுங்க. ஏமா தனியாக இருந்தால் மாப்பிள்ளை சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாரு போல், ஏன் இப்போ நாங்கள் சந்தோஷமாக இல்லையா? அப்பா நாங்கள் இப்போவும் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கோம்ப்பா, தயவு செஞ்சு இதை பற்றி பேசிட்டுதான் இருந்தால் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சண்டை போட்டுருவாங்க. அவங்களுடைய அப்பா போயிடுவாங்க. செந்தில் கால் பண்ணுறாங்க. சொல்லு மீனா என்ன விஷயம், எங்க உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக அப்பா கிட்ட அப்படி சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்றாங்க. என்ன சொன்னீங்களா? கோட்ரஸ்க்கு வந்து மீனா வரமாட்டேங்கிறா, சொல்லுங்கட்டு அப்பா கிட்ட போய் சொன்னீங்களா? இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அடுத்து யார்கிட்ட சொல்ல போகிறீங்க, என்ன நடந்தாலே சரி, உங்களுக்கு போகணும்னு தோணுச்சாலே நீங்கள் போங்க, என்னை கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு கோவப்பட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. அப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் இருந்துட்டு. கதிர் அவங்களுடைய ட்ராவல்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கான ஃபோன் கால் வந்துட்டே இருக்க, பேசிட்டு இருப்பாங்க. ராஜி நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், நானே வந்து சாப்பிட்டு இருப்பில்ல. ஆமாம் நீ வரமாட்டேன் தான் நானே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. கதிர் பிஸியாக இருக்கும் போது எல்லா வேலைகளுமே ராஜி பார்த்துக்கிறாங்க. ராஜியை ரசிச்சுட்டு இருக்காங்க. கதிர் ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜி சப்போர்ட்டாக இருக்காங்க நினைச்சு. அதுக்கு அடுத்து தான் வந்து கடைக்கு வராங்க. சரவணன் பார்த்துட்டு கோவப்படுறாங்க அவங்களுடைய மாமனாரை. அப்புறமா கடையில் அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்தாங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு கம்மியாக பண்ணி தருவாங்க. அவங்க பாட்டுக்கு ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. பாண்டியன் வெளியே போறாங்க. என்னாச்சு சம்மதி, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நானும் வரேன், இல்லை நீங்க எங்கே இருங்கன்னு வாங்க. என்ன மாமா பண்ணிட்டு இருக்காங்க, டே அவர் வெள்ளந்தியா இருக்காருடா, அவருக்கு ஒன்றும் புரியலன்றாங்க. சரி டீ சாப்பிட்டு வரேன்ட்டு போறாங்க. யாரும் இல்லாத நேரம் பார்த்து மயிலோட அப்பா கடையில் இருக்க பணத்தை எடுத்துடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.